12th standard maths exercise 9.5 first problem second option பார்க்கலாமா integral 0 to pi by 2 dx by 5 plus 4 sin square x solve பண்ணலாம். First of all write the solution. given data எழுதிக்கலாம். given data I எடுத்துக்கலாம். I equal to integral 0 to pi by 2 dx divided by 5 plus 4 sin square x. okay. நம்ம ஒரு ஸ்டெப் அடிஷனலாக எழுத போகிறோம். அது என்ன ஸ்டெப் அப்படின்னா டிவைடட் பை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, அதாவது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வந்து காஸ் ஸ்கொயர் எக்ஸால் டிவைட் பண்ண போகிறோம். ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to pi by 2. அப்போ நியூமரேட்டரில் என்ன வரும்? 1 by காஸ் ஸ்கொயர் எக்ஸாக மாறுமா? ஓகே, அடுத்து 5 1 by காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 4 சைன் ஸ்கொயர் எக்ஸ் தி ஹோல் டிவைடட் பை cos square x, right? okay. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு trigonometric identity யூஸ் பண்ண போறோம். அது என்ன அப்படின்னா 1 by cos square x. அது எப்படி எழுதலாம்? secant square x ன்னு எழுதலாமா? இந்த ஐடென்டிட்டி தான் நம்ம வந்து எங்க யூஸ் பண்ண போறோம்? இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். அதாவது 1 by cos square க்கு பதிலா secant square x. அப்ப இங்க நமக்கு மாறுமா? இது secant square x ஆ மாறும். இன்னொரு ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா sin square x divided by cos square x க்கு பதிலா நம்ம tan square x ன்னு எழுத போறோம். அப்ப இந்த ரெண்டு ஐடென்டிட்டி நம்ம இந்த ஸ்டெப்புக்கு யூஸ் பண்ண போறோம். சோ இதுவும் நம்ம எப்படி மாறும்? tan square x ஆ மாறும். ரைட், சேஞ்ச் பண்ணலாம். அப்ப I equal to integral 0 to pi by 2 நியூமரேட்டர் எப்படி மாறும்? secant square x the whole divided by 5 இருக்குது. 1 by cos square னா secant square x ஆ மாறும் plus 4 tan square x into dx. okay, right. இப்போ next stepல இன்னொரு trigonometric identity யூஸ் பண்ண போறோம். அது என்ன அப்படின்னா secant square x க்கு பதிலா 1 plus tan square x நம்ம யூஸ் பண்ண போறோம். எந்த இடத்துல? இந்த லைன்ல, இந்த இதுக்கு டினாமினேட்டர்ல இந்த டேர்முக்கு மட்டும் நம்ம இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போறோம். அப்போ ஈக்குவேஷன் எப்படி மாறும்? integral 0 to pi by 2 secant square x divided by 5 bracket 1 plus tan square x. ஓகே, ஆல்ரெடி ஒரு 4 tan square x ன்னு இருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாமா? 0 to pi by 2 நியூமரேட்டர் secant square x நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம், அது அப்படி இருக்கட்டு. இதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னா இந்த 5ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்றோம். அதே மாதிரி இந்த 5ஐயும் tan square x நம்ம மல்டிப்ளை பண்றோம். அப்போ நியூமரேட்டர் அப்படியே தான் இருக்கும். 5 plus 5 tan square x plus 4 tan square x ஆல்ரெடி இருக்கக்கூடிய tan square x into dx. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா இந்த 5 plus 4 சேர்ந்து என்னவா மாறும்? 9 tan square x ஆ மாறும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதலாம். அப்போ I equal to integral 0 to pi by 2 integral 0 to pi by 2 secant square x the whole divided by என்ன வரும்? 9 5 plus 9 அதாவது 9 tan square x plus 5 into dx. okay, next நம்ம substitution method follow பண்ண போறோம். substitution method இந்த மெத்தட் அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா லிமிட்டும் சேஞ்ச் ஆகும். நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். tu1 i1 எடுத்துக்கிறேன். tan x எப்படி எடுத்தாலும் சரிதான். இது நம்ம x பொறுத்து ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். du by dx equal to tan x ஓட டிஃபரன்ஷியேஷன் வந்து secant square x. அப்போ du equal to secant square x into dx. இப்போ நம்ம லிமிட்டை சேஞ்ச் பண்ணலாமா? லிமிட்டும் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். பிகாஸ் கொடுத்திருக்க क्वेश्चन வந்து லிமிட் வந்து in terms of x ல இருக்கும். நம்ம இப்போ u ஆ சேஞ்ச் பண்றோம். அப்போ நமக்கு லிமிட்டும் வந்து u ஆ மாத்தணும். 0 to pi by 2 கொடுத்திருக்க क्वेश्चन உள்ள லிமிட். ஓகே, நம்ம என்ன எடுத்தோம்? u equal to tan x தானே எடுத்தோம். ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா x க்கு பதிலா ஃபர்ஸ்ட் 0 சப்ஸ்டிட்யூட் போடுறோம், அப்புறம் pi by 2 அப்படியே நமக்கு தேவையானது கிடைச்சிரும். இப்போ u equal to tan 0 tan க்கு 0 டிகிரி 0. நெக்ஸ்ட் u equal to tan pi by 2 tan 90 டிகிரி என்ன வரும்? இன்ஃபினிட்டி. அப்போ நமக்கு u லிமிட் என்னவா மாறுது? 0 to இன்ஃபினிட்டியா மாறுது. ஓகே, அப்போ இந்த क्वेश्चனை பாருங்க எப்படி எப்படி சேஞ்ச் ஆகுது? sin square x dx க்கு பதிலா என்ன எழுதலாம்? இந்த u எழுதலாமா? அதாவது du. ஓகே, ரைட். இப்போ tan square x நம்ம u ன்னு எடுத்தோம். அப்போ 9u square ஆ மாறும். ஸோ அப்போ ஈக்குவேஷன் நம்ம மாடிஃபை பண்ணி எழுதலாம்.
I equal to integral 0 to infinity. நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா லிமிட்டும் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அந்த லிமிட் தான் நியூ லிமிட் தான் அப்ளை பண்ணணும். நியூமரேட்டர் du divided by 9u square plus 5. ஓகே, ஆல்மோஸ்ட் ஆக்சுவலாக என்னன்னா நமக்கு ஃபார்முலா மெத்தடில் இந்த இடத்துல ஒரு எக்ஸ் ஸ்கொயர் வரணும், இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் வரணும். அப்போ எனக்கு இடைஞ்சல இருக்கிறது யார்? இந்த 9. அந்த இடைஞ்சல இருக்கக்கூடிய 9 அப்படி நம்ம வெளியில் தூக்கிடலாமா? 1/9 வெளியே இருக்கலாம். 0 to infinity du 9 வெளியில் போனதுனால அதுக்கிட்ட இருக்கக்கூடிய u ஸ்கொயர் மட்டும் தான் வரும். 9 வெளியில் போகிறதுனால வேல்யூ சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறது 5/9 வரும். ஓகே ஓகே, ஆல்மோஸ்ட் 99% ஃபார்முலா ஃபார்மேட்டுக்கு வந்தாச்சு. பட் இந்த இடத்துல எனக்கு ஏ ஸ்கொயர் வேணும். அப்போ வேறு ஒன்றும் இல்லை, √5 / 3 the whole square போட்டால் நமக்கு ஏ ஸ்கொயராக மாறிடும். எழுதலாமா? அப்போ I equal to integral 0 to infinity du divided by u square plus √5/3 the whole square. ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் integral 0 to infinity dx by x square plus a square. ஃபார்முலா என்ன? 1/a tan inverse x by a. இந்த ஃபார்முலா தான் நம்ம இந்த லைனுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணலாமா? அப்போ I equal to 1/a 1/√5 divided by 3 tan inverse of xக்கு பதிலாக அங்கே u இருக்குது, அவ்வளோதான். u/a இல்லையா, √5/3. நம்ம இந்த இடத்துக்கு தான் நம்ம லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ I equal to 1/ இல்லை நம்ம 3/√5 மாற்றிக்கலாமே. 3/√5 tan inverse of infinity minus tan inverse of 0. ஓகே, நமக்கு தெரியும் tan inverse of infinity என்னது? π/2. tan inverse of 0 என்னது? 0. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதலாம். I equal to 3/√5 into π/2. இது நம்ம எப்படி எழுதலாம்? ஒரே ஒரு மிஸ்டேக்கு, 1/9 விட்டுட்டேன். ஓகே, நான் இந்த இடத்துல விட்டுட்டேன். ஸோ அதனால் ஓகே, அப்போ I equal to இந்த இடத்துல 9 வருமா? 1/9. அப்போ I equal to 1/9 மாறும். I equal to 1/9. அப்போது I equal to இந்த 9ம் 3 கேன்சல், 1 3s are 3, 3 3s are 9. அப்போது நமக்கு வந்து இந்த லைனில் I equal to 1/3√5. சிம்பிளிஃபை பண்ணியாச்சுன்னா 3 2s are 6 √5. அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். π/. கொடுத்துரு கொஸ்டினை எழுதி நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். integral 0 to π/2 dx divided by 5 plus 4 sin square x equal to π divided by 6 √5. இப்படி எழுதி நம்ம கொடுத்துட்டு கொஸ்டின் அப்படியே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம்.